சிவபெருமான் கூப்பிடாம இங்க உள்ள வரவே முடியாது. எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் சரி, நீ நாட்டையே ஆண்டாலும் சரி, உலகத்தையே ஆண்டாலும் சரி, சிவபெருமான் கூப்பிடாம இந்த கோயில் மண்ணை மிதிக்கவே முடியாது. அவன் கூப்பிடணும். யார் வரணும், யாருடைய காசுல இந்த ஃபேன் ஓடணும், யாருடைய காசுல அந்த செங்கல் வரணும், யாருடைய காசுல அந்த கல் வரணும்னு அவன் முடிவு பண்ணணும். அவன் விரும்பினாதான் அந்த காசை அவன் ஏத்துக்குவான், இல்லைன்னா ஏத்துக்கவே மாட்டான். ஆமா, சத்தியமா சொல்றான். அப்படி சிவபெருமான் ஏத்துக்கிட்டாருன்னு வச்சுக்கோங்க, அவங்க எங்கேயோ போயிருவாங்க. திருப்பணி செய்யறதுக்கு பணம் தேவையில்லை, திருப்பணி செய்யறதுக்கு ஜாதி தேவையில்லை, சிவாலயம் கட்டுவதற்கு தகுதி தேவை கிடையாது. ஒன்னே ஒண்ணுதான் தேவை, நெஞ்சில உறுதிப்பாடும் உண்மையான அன்பும் இருந்தால் சிவாலய பணி செய்ய முடியும். பெரிய கோடீஸ்வரனா இருக்கலாம், ஆனா சிவபெருமான் உன்னுடைய கையினால உன்னுடைய காசுதாம்பா எனக்கு வந்து செய்யணும்னு சிவபெருமான் ஆசைப்பட்டாதான் சிவாலயத்துல போய் தொண்டு செய்ய முடியும், திருப்பணி செய்ய முடியும். ஒரு சிவாலயத்தை ஒருத்தர் திருப்பணி செய்யறாருன்னா அவர் போன ஜென்மத்துல அதே சிவாலயத்தில் அவர் மெய்த்தொண்டராக இருந்தால் ஒழிய அந்த சிவாலயத்தை அவரால் தொடவே முடியாது, திருப்பணி செய்யவே முடியாது.